உலகத்திலேயே அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, வடகொரியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தான் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் எந்த அடிப்படையிலே ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இவர்கள் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய பணம் வாய்ந்த நாடுகளாக இருப்பதன் காரணமாக இந்த உலகத்துடைய வல்லரசுகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் மறைமுகமாக இதற்கு பின்னர் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்துடைய மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளாக இந்த 5 நாடுகளும் தான் இருக்கிறது. அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம், இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம், அதே போன்று சைனா, வடகொரியாவுடைய தொழில்நுட்பம் தான் இந்த உலகத்தில் இந்த நாடுகளை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தெற்காசியாவினுடைய வல்லரசாக, தெற்காசியாவுடைய அசைக்க முடியாத சக்தியாக தங்களை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அஜெண்டாவிலே இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே AI இம்பாக்ட் சமிட் 2026 என்று சொல்லக்கூடிய AI உச்சி மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே இலங்கை, பூட்டான், எமிரேட்ஸ், பிரான்ஸ், அதே போன்று பிரேசில் ஆகிய நாடுகளுடைய தலைவர்கள் மாத்திரமல்லாமல் உலகின் தலை சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள், கூகுள் உட்பட அனைத்து நிறுவனங்களும், அனைத்து இன்வெஸ்டர்ஸ்களும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ்கள் இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிக முக்கியமான அரசியல் திருப்பமாக, தெற்காசியாவினுடைய அரசியலிலே மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இந்த மாநாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அயல் நாடுகளிலே பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற, சீனா போன்ற நாடுகளுடன் ஏற்கனவே வம்பு வளர்த்து வைத்திருக்கின்ற இந்தியா நட்போடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு என்றால் அது இலங்கை தான். எனவே இலங்கையுடைய ஜனாதிபதி இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கிறார், இந்த மாநாட்டிலே பேசியிருக்கிறார். இந்த மாநாடு உண்மையிலே இலங்கையுடைய பொருளாதாரத்திலே செல்வாக்கு செலுத்தப் போகிறதா, அல்லது இந்தியாவினுடைய கைக்குழந்தையாக இலங்கையை மாற்றப் போகும் மோடியின் திட்டத்திலே இலங்கை அகப்பட போகிறதா என்கின்ற கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்க போகிறது. ஹலோ டியர் வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் என்னதான் ஒரு விவசாய நாடாக இருந்தாலும் நாம் வல்லரசாக என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சீனா, அமெரிக்கா, வடகொரியா, ரஷ்யா, அதே போன்று இஸ்ரேல் ஆகிய நாடுகளிலும் விவசாயம் இருக்கிறது தான். இருந்தாலும் இந்த நாடுகள் வல்லரசாகவும் பணக்கார நாடுகளாகவும் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இந்த நாடுகளுடைய தொழில்நுட்பத்தின் காரணமாகத்தான் இந்த நாடுகளுடைய இராணுவ கட்டமைப்பு மிக பலமாக இருக்கிறது. அதனால் தான் இந்த நாடுகளிலே அணுசக்தி பரிசோதனைகளும் மிக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உலகத்திலே எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவங்கள் ஆரம்பித்தாலும் அனைவரும் ஏதோ தங்கள் அடித்துக் கொள்வதைப் போல காட்டிக்கொண்டாலும் எந்த நாடுகளும் வடகொரியாவிலோ, ரஷ்யாவிலோ, சீனாவிலோ நேரடியாக கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், கை வைப்பதற்கு எட்ட முடியாத ஒரு தூரத்தில் பியாண்ட்ஸ் த லிமிட்டாக அந்த நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த நாடுகளுடைய தொழில்நுட்பம் தான் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட இந்தியா தங்களுடைய இராணுவ கட்டமைப்பு, அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே போல இந்த நாட்டுடைய சுகாதாரம் போன்ற விடயங்களில் இதனை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி இப்பொழுது அங்கே சென்று அந்த உரையிலே பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய அண்மைக்கால அரசியல் போக்குகள், அதிலும் குறிப்பாக இலங்கையிலே இந்தியாவுடைய ஆதிக்கம் என்பது காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே இந்தியாவினுடைய போக்கு தங்களை ஒரு வல்லரசாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு அதிகமான எதிரிகளையும் இந்த நாடு வளர்த்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தான் சந்திக்கின்ற ஏனைய நாட்டு தலைவர்களோடு கை குலுக்குகின்ற போது கூட அவர்களுடைய கையை தன்னுடைய கைக்குள் பிடித்து கொண்டுதான் அவர் கைலாக செய்வார். இது உலகத்தினுடைய டிப்ளோமசியிலேயே ஒரு நாட்டுடைய தலைவர் இன்னொரு நாட்டுடைய தலைவருடைய கையை தன்னுடைய கைக்குள் பிடித்துக் கொண்டால் அவர்கள் தங்களுக்கு அடிமையாக இருப்பது போல காட்டிக்கொள்வதாக, அல்லது தங்களுக்கு கீழே இருப்பது போல காட்டிக்கொள்வதாக ஒரு சைன் இருப்பதாக சொல்லுவார்கள். இதைத்தான் டொனால்ட் ட்ரம்பும் பின்பற்றி அவர் எந்த நாட்டுடைய தலைவர்களை சந்தித்தாலும் அவர் இந்த மாதிரிதான் கைகுலுக்கிக் கொள்வார். எனவே இந்த அடிப்படையிலே தான் இலங்கையை இந்தியா பயன்படுத்தப் போகிறதா, அல்லது இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த டிராப்பினை தனக்கு சாதகமான முறையிலே பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு இந்த AI பயன்படுத்தப் போகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி ஜனாதிபதியுடைய உரையிலே மிக துல்லியமாக வெளிப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையிலே தான் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த மாநாட்டையும் இந்த தொழில்நுட்பத்தையும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரச தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார், இந்த மாநாட்டிலே பேசியிருக்கிறார். எனவே இதை மிகச் சிறப்பான முறையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த புதிய அரசாங்கமும் கையாளப் போகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், அண்மையிலே உங்களுக்கு தெரியும், அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கிரிக்கெட் சுற்று போட்டியை கூட மிக துல்லியமாக ஒரு போன் கோலிலேயே சரி செய்து தன்னுடைய டிப்ளோமேசியினை ப்ரூவ் பண்ணியிருந்தார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். இந்த மாநாட்டையும் இலங்கை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டால் இலங்கை தன்னுடைய எதிர்காலத்தை மிக அழகான முறையிலே கட்டமைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்னென்ன விடயங்களை இந்த மாநாட்டிலே பேசியிருக்கிறார் என்பதை அடுத்ததாக பார்க்கலாம்.
இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தினை தொட்டு ஆரம்பித்து பேசியிருந்தாராம் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அவர் குறிப்பிடுகின்ற பொழுது bridging the artificial intelligence gap through the regional cooperation while preserving the cultural identity என்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. எனவே இந்த தொழில்நுட்ப பயன்பாடுகள் நாட்டினதும் மக்களுடையதும் கலாச்சாரத்திலும் அவருடைய வாழ்வியலிலும் எந்த தாக்கத்தினையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான காரணத்தை அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இரண்டாவது விடயமாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருப்பதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேப் ஒன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மக்களுக்கும் இடையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது அனைத்து AI தொழில்நுட்பங்களும் ஆங்கில மொழியிலே இருப்பதன் காரணமாக மக்கள் அதனுடன் இலக்குவில் தங்களை தொடர்புபடுத்திக் கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருப்பதோடு இந்த தொழில்நுட்பங்களையும் அந்தந்த பிராந்தியங்களுடைய மொழிகளிலே அதனை கையாளுவதற்கு யூஸ் பண்ணுவதற்கு தேவையான செயல்முறைகளும் இப்பொழுது உருவாக்கப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியிலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அவர்கள் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டியிருக்கிற ஒரு விஷயம்தான் இலங்கையுடைய எஜுகேஷன் அதே போல ஹெல்த் ஆகிய செக்டர்களிலே ஏஐனுடைய தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். வளர்ந்து வரக்கூடிய இலங்கைக்கு இப்படியான தொழில்நுட்பங்கள் இலங்கையுடைய சுகாதாரம் அதே போல இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இலங்கையுடைய ஏனைய விடயங்களில் அனைத்திலும் தொழில்நுட்பம் அதிகமாக பயன்படுத்தப்படுமையால் மிக இலகுவான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு இது மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இப்படியான விடயங்கள் தான் இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கிறது. 5 நாட்களை கொண்ட மாநாடு இப்பொழுது 4வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த மாநாட்டுடைய இறுதியில் எப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்பட போகின்றன, அதே போல சர்வதேச நாடுகளுடைய நகர்வுகளை இலங்கை எவ்வாறு கையாளப் போகிறது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய டிப்ளமேட்டிக் மூவ் எவ்வாறு இருக்க போகின்றது என்கின்ற அனைத்து விடயங்களையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களிலே பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.